அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது அது வீடோ அல்லது தோட்டமோ, இந்த வாழை மரம், வாழை தண்டு இதில் ஒரு வெடிப்பு வருதுங்க. தரையிலிருந்து மேல் நோக்கி ஒரு வெடிப்பு. அந்த பட்டைகள் வெடிக்கிறப்ப இது நமக்கு ஒன்று குலை வரமாட்டேங்குது, அல்லது குலை வந்தால் குலை பெருக மாட்டேங்குது, குலையிலையும் அழுகல் வருது, நுனி குறுத்து அழுகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் கீழே வெடிக்கிறது. இந்த கீழே வெடிக்கிறதுங்கிறது எதனால் வருது? மண்ணில் இருக்கக்கூடிய தவறான பூஞ்சைகள், தவறான பாக்டீரியாவால் வருது. அப்போ இதை சரி பண்ணணும்னா கீழே இருக்கக்கூடிய இந்த அமைப்பை சரி பண்ணணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா 200 லிட்டர் தண்ணியில் ட்ரைகோடர்மா விரிடி, பேசிலோமைசிஸ் ரெண்டும் ஒவ்வொரு லிட்டர் கலந்து, மீன் அமிலம் 3 லிட்டர் கலந்து மரத்துக்கு 1 லிட்டர் ஊற்றிடணும். இது நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன். அதை வாங்கி கொடுக்கறதுல ஒரு மாதிரி யோசனைப்படுறீங்க. அதாவதுங்க, காய்ச்சல் வந்தால் மாத்திரை சாப்பிடணும், ஓகேங்களா? அதானே, அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? அப்புறம் எப்படி சரியாகும்? நீங்கள் கெமிக்கல்லே பண்ணாலும் செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த நோய்க்குள்ளே தீர்வை செய்யுங்க. அன்றைக்கி ஏரல்ங்கிற பகுதியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறீங்க. நான் சொல்லிட்டேன். அந்த சொன்னதை நீங்கள் செய்யாமல் விட்டுட்டு 20 நாள் கழித்து மொத்த 1 ஏக்கர் நிலத்தில் இருக்க 800 வாழையுமே பாதிக்கப்பட்டுருச்சு. ஒரு 200 ரூபா செலவழிச்சிருந்தால் சரியாக இருந்திருக்கும்ல. இதுதான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். நீங்கள் கெமிக்கலில் பண்ணால் 4000 ரூபா செலவு வரும். நான் அதை 200 ரூபா 400 ரூபாய்க்கு சரி பண்ணுறதுக்கு வழி சொல்கிறேன். ஏதோ ஒரு வழியை கேளுங்க. ஒன்று நான் சொல்கிறத கேளுங்க, அல்லது 4000 ரூபாய்க்கு வாங்கி போடுங்க. எதுனாலும் மரத்தில் இருக்கக்கூடிய அழுகலை சரி பண்ணணும். அந்த அழுகலை சரி பண்ணணும். சரி பண்ணால் தான் சரியாக வரும். அப்படி செய்யலைன்னா என்ன ஆகும்னா நமக்கு விளைச்சல் போயிடும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், வாழை அப்படிங்கிறது அதிகமாக உணவு உண்ணக்கூடிய வகையிலான தாவரம். அதிக உணவு உண்ணும். அப்போ தான் அந்த மரம் நிற்க முடியும். அப்போ தான் அதிக இலை வரும். அது நீங்கள் நினச்சி பாருங்கள், இலைகளோட வடிவம் பெருசு, பரப்பு பெருசு. அப்படிங்கிறப்ப உணவு தயாரிக்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ உணவு தயாரிக்கிறது மாறணும்னா நம்ம நிறைய சத்து கொடுத்தா தான் உணவு மாறி காயாக மாறும். ஒவ்வொரு பழமுமே ஒவ்வொரு தாருமே குறைந்தபட்சம் 15 கிலோலேருந்து 30 கிலோ வரலும் நமக்கு தார்கள் இருக்கிறப்ப தான் நமக்கு லாபம் கிடைக்கும். அப்போ அந்த லாபம் கிடைக்கணும்னா, அந்த அளவு வரணும்னா கவனிப்பு முக்கியம். அந்த கவனிப்பு முக்கியங்கிறதுல பிரச்சனை என்னென்னா பூஞ்சைகளை கொல்றது. ஏன்னா வரக்கூடிய தண்ணீரே உங்களுக்கு தப்பான தண்ணீர். நீங்கள் போர் தண்ணியை உபயோகப்படுத்துகிறீங்க, கிணத்து தண்ணியே நமக்கு பிரச்சனையாக இருக்கிறப்ப ஆற்று தண்ணியை கொடுக்குறப்ப நமக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகம். அதில் தவறான கிருமிகளோட அளவு அதிகமாக இருக்குது. நீங்கள் அதை கொடுக்கலன்னா தீர்வு கிடைக்காது. முறையான சத்துக்கள் நம்ம கொடுக்கணும். இதுதான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அதாவது விவசாயத்தை நம்ம பிள்ளைகள் மாதிரி பார்க்கணுங்க. இந்த பிள்ளைகளை நம்ம தினசரி நம்ம கவனித்து வளர்க்குறப்ப தான் அதிகமான அந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும். அப்படிங்கிறது மாதிரி தான் வாழை மரம் ஒரு ஏக்கருக்கு 800 மரம். அதை நம்ம 1000 போடுறோம், 1400 கூட போடுறோம். இவ்வளோலாம் இருக்கிறப்ப ஒவ்வொரு தனி வாழை தாரையும் தான் நம்ம விற்கிறோம். அப்போ குறிப்பிட்ட மரத்துக்கு நம்ம வேணுங்கிற சத்துக்களை கொடுத்து வளர்க்கணும். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அதை செய்யணும்னா அந்த அளவுக்கு நம்ம இடுபொருள்கள் கொடுக்கணுங்கிறது அதை கையில் வச்சுக்கணும். ட்ரைகோடர்மா விரிடி, முக்கியமாக பேசிலோமைசிஸ். அந்த பேசிலோமைசிஸ் என்னென்னா பூமியில் இருக்கக்கூடிய தவறான நூற்புழுவை கொல்றதுக்கு அது பயன்படக்கூடியது. அதை ரெண்டையும் சேர்த்துக்கணும். அது கூட சாம்பல் சத்து, கொஞ்சம் வளர்ந்த மரமாக இருந்தாங்கன்னா சாம்பல் சத்துக்கு குறைந்த விலையில் கிடைக்கிறது பொட்டாஷ் பாக்டீரியா, 200 ரூபா. சாணப்பாசி கரைசல் 100 லிட்ரு தயார் பண்ணோம்னா அதான் 100 ரூபாய்க்கு 1 லிட்டர் வாங்கினோம்னா 200 லிட்டராக மாற்றிக்கலாம். அதை இனி கலந்து நம்ம பயிர்களுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறப்ப வாழையில் பார்த்திங்கன்னா அதிகமான காய்களுக்கு, அதாவது அதிகமான விளைச்சல் அந்த நேரத்தில் கிடைக்க வேண்டிய தழைச்சத்து சாம்பல் சத்து கிடச்சி பயிர் ஒழுங்காக வர வாய்ப்பு இருக்குது. இந்த அடித்தண்டு வெடிக்கிறது, நுனியில் வரக்கூடிய குருத்து காயிறது, வாழை தாரோட நுனி காயிறது, அல்லது ஒவ்வொரு காயோட நுனியில் சிகார் எண்டு ராட் அப்படின்னு சொல்லுவாங்க.
சுருட்டில் முன்னாடி வருது பார்த்திங்களா, அந்த மாதிரியான அது காயிற மாதிரி இந்த வாழைப்பழத்தில் காயும். இதெல்லாம் தான் நமக்கு நோய்கள். விற்காதுங்க, காசு போயிடும். அதனால் கொஞ்சம் பராமரிக்க பாருங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க நம்பரில் கேட்டுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.